இனிமையான வணக்கங்கள். இன்றைய தினம் இலங்கையின் கல்வி அமைச்சும் தேசிய கல்வி நிர்வாகமும் 2020 ஆண்டிலே பரீட்சையை எதிர்நோக்கும் மாணவர்களுக்காக செய்யப்படுகின்ற ஒரு உதவி செயற்பாட்டில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று கைத்தொழில் ரசாயனம், சூழல் ரசாயனம் இவை தொடர்பான ஒரு மீட்டலுடன் கூடிய மாதிரி வினாக்களை உங்களுக்கு தருகின்றேன். வினாக்களும் அது தொடர்பான விடைகளும். நல்லது மாணவர்களே, இங்கே பாருங்கள். முதலாவது ஒரு பாய்ச்சல் கோட்டுடன் தொடர்புடைய ஒரு வினாவாக இது அமைகின்றது. இங்கே ABC மூன்றும் இயற்கை வளங்கள், நேச்சுரல் ரிசோர்சஸ். A1 முதல் A7 வரை ஆக்கப்படும் ரசாயனங்கள், அந்த வளங்களிலிருந்து ஆக்கப்படுகின்ற ரசாயனங்கள். இது போலவே B1 முதல் B7 C1 முதல் C6 அமையும். 1 முதல் 8 வரை அந்த பயன்படுத்தப்படுகின்ற முறைகளின் பெயர்கள், எந்த முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன அவை. அதை தவிர சில இடையிடையே இந்த பாய்ச்சல் கோட்டில் சில இடைப்பட்ட குறிப்புகள் தருகின்றோம். எனவே நீங்கள் இதனை அடிப்படையாக வைத்து இந்த பாய்ச்சல் கோட்டு படத்தை நிரப்பல் வேண்டும். இது உங்களுக்கு புதுமையானது அல்ல. ஏற்கனவே ஒரு முறை பாஸ் பேப்பர்ல அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தபோது ஒரு உதவி குறிப்பு கொடுத்தார்கள். ஒரு குறிப்பிட்ட சேர்வை தொற்று நீக்கியாக பயன்படுறது. சவர்க்காரம் என்ற ஒரு எண்ணக்கரு அதுக்குள்ளே நுழைந்தது. அதுபோலதான் இங்கே வருகின்றது. இங்கே பாருங்கள், B1 முதல் B4 வரை ரெண்டையும் சேர்க்கும் போது B1 எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம், B4 எங்கே உள்ளது என்று பார்க்கலாம். இரண்டையும் குளிர் நீரில் வைத்துக் கொண்டு சேர்க்கும் போது சோடியம் குளோரேட் 1 அல்லது சோடியம் ஹைப்போகுளோரேட் ClO, Na+ClO- அல்லது OCl-. இதை நன்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்பொழுது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு தொற்று நீக்கியாக இதை பயன்படுத்துகிறார்கள். இந்த COVID-19க்காக ஒரு சிறந்த தொற்று நீக்கி வீடுகளிலே பயன்படுத்தப்படுகின்ற ப்ளீச்சில், வீட்டு உபயோக பொருளான ப்ளீச்சில் காணப்படும். இதனை மில்டன் என்றும் அழைப்பார்கள். அது B1 B4 என்ற உடன் உங்களுடைய மனதிலே வர வேண்டும். நிச்சயமாக குளிர்ந்த NaOH கரைசலோட குளோரின் வாயுவின் தொழிற்பாடு NaClயும் NaClOவும் வரும். அப்படி இப்ப பாருங்க, உடனடியாக இந்த B1 என்றது NaOH என்ற ஒரு எண்ண கருவை தருகின்றது. மன்னிக்க வேண்டும், B1 என்றது NaCl, அதிலே அந்த B1 இருந்து வருகின்ற B3யும் B4ம் சேர்ந்துதான் சோடியம் குளோரைட்டை உருவாக்குகின்றன. ஆனால் இங்கே என்ன தந்திருக்கின்றேன் என்றால், B1ஐ அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் இவற்றை செய்கின்றோம் என்றுதான் இங்கே வருகின்றது. B1ஐ நீங்கள் NaOH மாற்றி குளிர் நீரில் அதனுடைய பக்க விளைவான B4உடன் இணையுங்கள். அது ஒரு ஹிண்டாகத்தான் தரப்பட்டுள்ளதை தவிர B1 + B4 தாக்கம் என்று தரப்படவில்லை. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது. அடுத்ததாக பாருங்கள், இது தொடர்பான வினாக்களுக்கு இப்பொழுது செல்கின்றோம். A1 ஆனது பல ஐதரோ கார்பன்களின் இயற்கை இருக்கை. அந்த A என்றது அங்கே வண்ணம் குறிக்கப்பட்டுள்ளது. பல ஐதரோ கார்பன்களின் இயற்கை இருக்கை. எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம், அது பெட்ரோலியம் பொருட்கள். A5 சுண்ணாம்பு நீரூடு தொடர்ந்து செலுத்த பால் நிறம் தோன்றி மறையும் வாயு. சாதாரணமாக அது CO2. அங்கே இடையிலே பாருங்கள், CO-வும் வந்துள்ளது என்றவுடன் உங்களுடைய மனத்திலே அந்த படம் ஓட தொடங்கிவிடும். A என்றது பெட்ரோலியம் பொருட்கள். அதில் இருந்து A1, அதாவது இந்த A1 என்று நாங்கள் வருகின்றது
நெப்தா C6H14. A2 யாராக இருக்கலாம்? நாங்கள் படித்த அறிவை கொண்டு நோக்கினோமா என்றால் அது நீராவி. அந்த ரெண்டையும் சேர்த்து கார்பன் மோனாக்சைடையும் ஐதரசனையும் ஆக்கி பின்னர் கார்பனீர் ஆக்சைடும் ஐதரசனும் A4 வரும். அதிலிருந்து A5 CO2ஐயும் A6 ஐதரசனையும் பிரிப்போம். இந்த ஐதரசன் அங்கே பாருங்கள் பியில் போய் காணப்படுகிறது A6. அனபடியால் B1 பிரைன், அந்த பிரைன்ல இருந்து NaOH தயாரிப்போம். அங்க பிரைன் தான் மூலப்பொருள், அது இயற்கை வளம் அல்ல, மூலப்பொருள். அந்த அதுல இருந்து B3 NaOH தயாரிக்கும் போது B4ம் A6 பக்க விளைவு. அதனுடைய உடனே உங்களுக்கு மனதில் தெளிவாக தெரியும், இந்த A6 என்பது ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஐதரசன். ஆகவே B4 குளோரின், அந்த B3 என்றது NaOH. இது உங்கள் மனதில் பதிய வேண்டும். அதை தவிர இந்த பியிலே பாருங்கள் மற்றது புறம் சுண்ணாம்பு நீர் சேர்க்கப்படுகிறது. கொங்கேச்சியல் அடுத்தபடியில் சேர்க்கப்படுது. அப்படி என்றால் அங்கே B7 பற்றிய மேலதிக தரவுகள் பின்னர் தரப்படும். அதிலிருந்து அதை நாங்கள் உய்தறியலாம். அங்கே தந்துள்ளது B7 ஒரு எஸ்தொகுப்பு உலோகம், ஆய்வு கூடத்தில் பொலித்தீன் பைகளில் நாடா வடிவில் உண்டு. உடனடியாகவே உங்களுக்கு தெரியும், லேப்புக்கு போயிருப்பீங்கள், மெக்னீசியம் நாடா. ஆனபடியா அந்த மெக்னீசியம் பிரித்தெடுப்பு தான் அந்த B2 B5 அந்த செயல்முறையில் அடங்குகின்றது. அதே போல அடுத்ததாக பாருங்கள், இவ்வளவுதான் எங்களுக்குரிய தரவுகள். ஆனால் நாங்கள் மூன்றாவது இயற்கை வளத்தை இப்போது பார்க்க போகின்றோம். சியாலாக இருக்கலாம். அந்த A5, what is A5? கார்பன் டை ஆக்சைடு. இந்த C1 அதில இருந்து C3 ஆக்குகிறோம். Bல இருந்து நாங்கள் B1 என்றது NaCl என்று சொல்லிவிட்டேன். அப்படி என்றால் இந்த NaCl, இந்த A5 கார்பன் டை ஆக்சைடு, C1 அதிலே இருந்து பெறப்படுகின்ற அனைத்தையும் சேர்த்து C3 ஆக்கி பின்னர் A5 கார்பன் டை ஆக்சைடு NaCl அந்த C3 சேர்த்து X3 உருவாக்குகிறோம். உடனடியாக உங்களுக்கு தெரியும், இந்த C1 நைட்ரஜன் வாயுவாகத்தான் இருக்க வேண்டும் என்றால் மற்ற கிடைக்கும் பாருங்கள். பிளாட்டினம் ரோடியம் 800 முதல் 900 C உங்களுக்கு ஒஸ்வால்ட் முறையை ஞாபகப்படுத்தும். அப்படி என்றால் C3 அமோனியா. அப்ப C2 யாராக இருக்கலாம்? ஆக்சிஜன் வாயு. அதனுடைய C என்றது வளி. இப்போது நாம் இந்த பாடத்திலே 3 இயற்கை வளங்கள், A புவி, B கடல், C வளி, அந்த இயற்கை வளங்களிலிருந்து எடுக்கப்படுகின்ற அல்லது ஆக்கப்படுகின்ற ரசாயனங்களை பின்பற்றி இந்த வினா உங்களுக்கு தொகுக்கப்பட்டுள்ளது. நான் வினாவை பார்த்தவுடனேயே இது இன்னதுதான் என்ற ஒரு எண்ணக்கருவை சொன்னேன். உங்களுக்கு இந்த கைத்தொழில் ரசாயனம் நாம் ஏற்கனவே மீட்டல் செய்துள்ளோம் அல்லது அறிமுகப்படுத்தியுள்ளோம். அந்த கைத்தொழில் ரசாயனத்தில் முக்கிய விடயங்களை சொல்லி இருக்கின்றேன். எமது பாடப்பரப்புக்குள் இவை என்ன வருகின்றன என்று பாருங்கள். அப்ப நான் குறிப்பிட்டேன், ஏயில எங்களுக்கு அந்த உதவி குறிப்பு COH2. அதனுடைய உடனடியாக உங்களுக்கு மனதில் வர வேண்டியது பெட்ரோலியம் அல்லது இயற்கை வாயுவிலிருந்து இந்த COH2 தயாரிப்பு. அங்கே இன்னும் ஒரு குறிப்பு உங்களுக்கு வந்து விட்டது, A5 என்றது கார்பன் டை ஆக்சைடு. அதே போல B, அது ஏன் கடல் வளம் என்று குறிப்பிட்டேன் என்றால் அந்த A6 இங்கே பாருங்கள் Bயிலையும் வந்துள்ளது, ஐதரசன் வாயு. ஆனபடியா அதை தவிர இந்த சோடியம் குளோரைடு உற்பத்திக்கு B1 இருந்து ஆரம்பித்து B4ஐயும் சேர்த்து சோடியம் அங்கால சோடியம் குளோரைடை தயாரிக்கிறோம். அப்ப இந்த B1 என்பது பிரைன், அதில இருந்து B3 ஆக்கி வருகின்றோம். நீளமாக போடப்பட்டது அந்த மூலப்பொருட்கள், பிரதானமான மூலப்பொருட்கள். அதே போல சியில சென்று சொன்னேன், அங்கே பிளாட்டினம் ரோடியம் 800 900 C என்றவுடன்
உங்களுக்கு கிடைப்பது HNO3 தயாரிப்பு, ஒஸ்வால்ட் முறை. அதற்கு அமோனியா, ஆக்சிஜன், வளிமண்டல ஆக்சிஜன், நீர், இவைதான் மூலப்பொருட்கள். அதனுடைய C3 அமோனியா. அப்படி என்றால் C1 நைட்ரஜன் வாயு. அப்ப C என்றது வழியாக அமையும் போதே இவை சாத்தியம். இந்த தாவர வளம் ஒன்றை தவிர ஏனைய மூன்றையும் இங்கே நான் இணைத்துள்ளேன். இத்தகைய வினாக்கள் ஒரு மீட்டலாக மட்டுமல்ல, ஒரு எதிர்பார்க்கை வினாவாகவும் அமையும். எங்கே எப்படி தொடரும்? உங்களுக்கு இந்த முதல் ப்ராப்ளத்தை பாருங்க. அந்த ப்ராப்ளத்தை பார்த்த உடனே தான் உங்களுடைய மனத்தில் ஐடியா வர வரும். ஐடியா வந்தால் தோத்து கொண்டு போறது வேலை சுலபம். எப்போதுமே சொல்வார்கள், முதல் பிரச்சனையை விளங்கிக் கொள்ளுங்கள், பின்னர் பிரச்சனை விடுவித்தலுக்கு செல்லுங்கள். ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் என்று சொல்கின்றோம். இப்பொழுது இது உங்களுக்கு மிக தெளிவாக வந்திருக்கும் என்று கருதுகிறேன். பாருங்கள் மாணவர்களே, இப்பொழுது நாம் வினாட்களுக்குள் நுழைகின்றேன். A, B, C ஐ இனம் காண்க. கண்டுவிட்டோம். A என்பது புவி, B புவி என்னக்கு சொல்லுங்க மண், புவி. B என்றது கடல், C என்றது வழி. இந்த மூன்றும் தொடுத்து தான் தருகின்றேன். அது புவி என்று பூமி முழுக்க குறித்தாலும் அது சிறப்பாக நிலப்பரப்பை தான் குறித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக சொல்கின்றோம், A1 முதல் A6 வரை உள்ள பதார்த்தங்களை பெயரிடுக. முறைகள் 1, 4, 5, 6 ஐ பெயரிடுக. இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். A என்பது என்ன? புவிவளம், கடல் வளம், வளிவளம். அடுத்ததாக A1 பெட்ரோலியம் அல்லது மசகெண்ணெய். A2 இயற்கை வாயு, உயிர் வாயு அல்லது உயிர் வாயு மெதேன். A3 நெப்தா. A4 CO2வும் நீரும் அடங்கி உள்ளவை. இந்த முறைகள் இங்கே பாருங்கள். போது புவி அகழ்வின் மூலம் நாம் பெட்ரோலியம் பொருட்களை பெற்றுக்கொள்கிறோம். அப்ப A1 பெட்ரோலியம், A2 இயற்கை வாயு. அந்த பெட்ரோலியத்திலிருந்து நெப்தா C6H14 பெறப்படும். இந்த இயற்கை வாயு அல்லது உயிர் வாயு மெதேன். அந்த மெதேன் வாயுவை அல்லது இந்த நெப்தாவை நீராவியுடன் சேர்த்தல் மூலம் தொழிற்படச் செய்து கார்பன் மோனாக்சைடும் ஐதரசனும் கொண்ட கலவையை பெறலாம். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏற்கனவே நாம் உங்களுக்கு இந்த பகுதியை செய்ய தொடங்கும் போது குறிப்பிட்டிருந்தோம். அந்த ஸ்டீம் மெதேன், நீராவி மெதேன் முறை பயன்பாடு என்று சொல்லியிருந்தேன். பெட்ரோலியத்துக்கும் செய்யலாம் என்றும் சொல்லியிருந்தேன். சரி, இப்ப CO-வும் வந்தால் அதை திரும்பவும் நீராவியுடன் சேர்த்து கார்பன் டை ஆக்சைடு ஐதரசனும் கொண்ட கலவையை பெறுவோம். இவ்வாறு ஆக்கப்படுபவற்றை பொதுவாக சொல்வார்கள் ப்ரொடியூசர் கேசஸ், ஆக்கி வாயுக்கள் என்பார்கள். பின்னர் அந்த CO2வை ஒடுக்கி இலகுவாக வேறாக்குவோம், ஐதரசன் வேறாகும். இதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். CO-வை ஒடுக்கி திரவமாக்கல் கடினம். ஆனால் CO2 மூலக்கூற்று இடவிசை கூடிய வாயு. ஆகவே அவரை இலகுவாக ஒடுக்கலாம். ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் இதனை பற்றிய விவரங்களை அங்கே அவத்த சமநிலையில் கற்போம். CO2 ஆனது அரை வெப்ப அமுக்க நிலையில கொதிக்காது. ஏனென்றால் அது திண்ம நிலையில இருந்து நேரடியாக ஆவியாகும். 5.4 ATM தான் அது திரவ நிலைக்கு மாறும். அது மனதில் இருக்க வேண்டும். சரி, இந்த CO2வை இலகுவாக அகற்றலாம். அதற்காகத்தான் CO2 ஆக மாற்றி பின்பு ஐதரசனை வேறாக்குகிறோம்.
அதுபடியா இந்த முறைகளை நாம் இப்பொழுது பெயரிடும் போது ஒன்று அகழ்வு, பெட்ரோலியத்திலிருந்து நெப்தாவை பெறுவது பகுதிபட வடிப்பு, காட்சி வடிப்பு. அப்புறம் இந்த ஐந்தாவது அந்த முறை குறிப்பிடத்தவில்லை, நாங்கள் நீராவி உள்ளது, இயற்கை வாயு நீராவி செயற்பாடு என்றாலும் போதுமானது. திரும்ப சிஓவிலிருந்து H2 வருவதற்கு மீண்டும் நீராவியுடன் செயற்படுங்கள், அதன் பின் ஒடுக்க. இதுதான் உங்களுடைய முதலாவது செட்டுக்குரிய விடைகள். இப்பொழுது நான் கடல் வளத்துக்கு செல்கின்றேன். உப்பள முறையில் B1 சோடியம் குளோரைடு பெறப்படும். ஆனா இந்த சோடியம் குளோரைடை நாம் பொது உப்பு, காமன் சால்ட் என்று அழைப்போம். உப்புக்கள் என்பவை அமிலமும் காரமும் தாக்கமுற்று உப்பையும் நீரையும் வழங்கும். அந்த உப்புக்கள் எத்தனையோ வகை உண்டு என்றாலும் பொதுவாக உப்பு என்று சொன்னால் அது கரியுப்பு அல்லது சூரிய உப்பு அல்லது காமன் சால்ட், பொதுவான உப்பு என்று குறிப்பிடுகின்ற NaCl தான் குறிக்கும். அப்ப அந்த உப்பள முறையில இருந்து நாம் சோடியம் குளோரைடை பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் அந்த செறிந்த சோடியம் குளோரைடு கரைசல் தான் பிரைன் என்போம். அந்த பிரைன் உருவாகும் அந்த உப்பள முறையில இந்த பாத்தி தொகுதிகளில் மூன்றாவது பாத்தி தொகுதியில இந்த உப்பு படியும் போது அங்கே எஞ்சுகின்ற தாய் திரவம் பிட்டர்ன், கசப்பு சுவை உள்ளது. எனவேதான் அதுக்கு சிறப்பு பெயர் பிட்டர்ன் பைட்ஸ் என்ற கசப்பு சுவை உள்ளவை. அந்த பிட்டர்னில் உங்களுக்கு தெரியும் பல பயன்தரு பதார்த்தங்கள் அமையும். மெக்னீசியம் அயன்கள் அது இங்கே வருகின்றது, சல்பேட் அயன்கள் அது உங்களுக்கு ஜிப்சம் தயாரிக்க பயன்படுத்தலாம், புரோமைட் அயன்கள் அதிலிருந்து Br2 பெறலாம். இந்த Br2வும் இந்த குளிரூட்டிகளில் பயன்படுறது உண்டு. நல்லது. அதில் இருந்து மேலும் அங்கே பாருங்கள். இப்ப மீண்டும் படத்துக்கு செல்வோம். அந்த B1 என்றது சோடியம் குளோரைடு, பிட்டர்ன் அதை நீங்கள் பிரைன் என்று போட்டாலும் ஏற்றுக்கொள்கிறோம், பிரைன். அதில் B2 அப்ப யார்? பிட்டர்ன், தாய் திரவம். பிட்டர்ன் அல்லது தாய் திரவம் என்ற சொல்லை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுல இருந்து இந்த B7 ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், ஒரு எஸ்தோப்பு உலோகம் ஆய்வு கூடத்தில் பொலித்தீன் பைகளில் நாடா வடிவில் டேப்ஸாக இருக்கும். உடனடியாக தெரிந்த விடை B7 மெக்னீசியம். அப்ப இந்த பிட்டர்னில இருந்து மெக்னீசியம் எப்படி ஆக்கப்படும்? பிட்டர்னில் உள்ள மெக்னீசியம் அயன்களை மெக்னீசியம் ஐதரோக்சைடாக வீழ்வடிவாக்கி HCl இல் கரைத்து B6 மெக்னீசியம் குளோரைடாக மாற்றி அதனை உருகு நிலையில் மின்பகுப்பு செய்வதன் மூலம் B7 மெக்னீசியம் பெறப்படும். இங்கே மறுபுறத்தில் பிட்டர்னில் இருந்து அங்கே வேறாக்கப்பட்டுள்ள சோடியம் குளோரைடு, பிட்டர்ன் தாய் திரவம், அதிலிருந்து வேறாக்கப்படுவது சோடியம் குளோரைடு. அந்த சோடியம் குளோரைடை அதாவது பிரைனை எமது பாடத்திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட மின் சவ்வு கல முறை மூலம் மின்பகுப்பு செய்து B3 NaOH ஆக்கி பக்க விளைவாக B4 குளோரினும் A6 அது ஆல்ரெடி ஐடென்டிஃபைட் அங்கே ஹைட்ரஜன் வாயுவும் பெறப்படும். இது இந்த செட். இப்பொழுது பார்ப்போம். இதனை நாம் நம்முடைய படங்களில் குறிப்பிடுவோம். உப்பள முறை. அடுத்து பாருங்கள், கால்சியம் ஹைட்ரோக்சைடு திண்மம், நீரிய சுண்ணாம்பு. அந்த நீரிய சுண்ணாம்பை சேர்த்து இந்த சுண்ணாம்பிலே கால்சியம் கார்பனேட் சுண்ணாம்புக்கல், லைம் ஸ்டோன் அல்லது லைம், கால்சியம் ஆக்சைடு நீரிய சுண்ணாம்பு, குயிக் லைம்.
அதற்கு சிறிது நீர் சேர்த்து நீர விடுவதன் மூலம் பெறப்படுவது கால்சியம் ஹைட்ரோக்சைடு சாலிட், நீரிய சுண்ணாம்பு. அதற்கு சிறிது நீர் சேர்த்து, மேலும் நீர் சேர்த்து ஒரு நீர் தொங்கலாக பெறப்படுவது சுண்ணாம்பு பால், கால்சியம் ஹைட்ரோக்சைடு தொங்கல். அதை அடைய விட்டு தெளிந்த மேற்திரவத்தை வேறாக்கினால் அது சுண்ணாம்பு நீர், லைம் வாட்டர். இவற்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அந்த கால்சியம் திண்மத்தை சேர்க்கும் போது B5-இல் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவாகும். அதனை HCl, செறி HCl கவனமாக இருக்க வேண்டும், கரைத்து MgCl2 ஆக்கி, அதிலும் கூட ஒரு நுட்பம் உண்டு பிள்ளைகளே. ஆனால் எமது புதிய பாடத்திட்டத்தில் அது ஒரு வலியுறுத்தி கூறப்படவில்லை என்றாலும் அதை மனதில் வைத்திருத்தல் சிறந்தது. இந்த மெக்னீசியம் குளோரைட்டை நாங்கள் பளிங்காக்கும் போது அது ஒரு அயன் குளோரைடு. எனவே அதற்கு நீர்மயமாகிற தன்மை பகுதி அளவில் உண்டு. ஹைட்ரோஸ்கோபிக் என்று சொல்லும் இல்லையா, பகுதி நீர் போப்படை. அதை தடுப்பதற்கு HCl முன்னிலையில் பளிங்காக்கி அந்த பளிங்கை உருகு நிலையில் மின்பகுப்பு செய்வோம். இப்பொழுது இந்த முறைகளையும் பெயரிடுகின்றேன் பாருங்கள். மென்சவ்வு கலத்தின் மூலம் NaOH, மற்ற கரைக்கு வீழ்வடிவாக்கம் கால்சியம் சேர்த்து MgOH twice, HCl கரைத்தல் உருகு நிலை மின்பகுப்பு. நல்லது. இப்பொழுது நாம் Cக்கு செல்கின்றோம். வழி என்று கண்டுபிடித்து விட்டோம். பகுதிபட வடிப்பு. திரவ வழியை பகுதிபட காட்சி வடிப்பின் மூலம் நைதரசன் வாயுவையும் ஆக்சிஜன் வாயுவையும் பெற்றுக்கொள்ளலாம். இது பகுதிபட காட்சி வடிப்பின் ஒரு பயனாக அவத்தை சமநிலையில் குறிப்பிடப்படும். சரி, அந்த அப்ப C1 நைட்ரஜன் வாயுவாகவும் C2 ஆக்சிஜனாகவும் அமையும். உண்மையாக திரவ நைட்ரஜன், திரவ ஆக்சிஜன். அந்த நைட்ரஜன் வாயுவை நாம் A2-உடன் சேர்த்து, A2 என்பது உங்களுக்கு தெரியும், அங்கே ஏற்கனவே உள்ளது. எங்கே A2 என்ற செயற்பாடு நீங்கள் இங்கே மேலே வரலாம். இந்த இயற்கை வாயுக்கள், உண்மையாக இயற்கை வாயுவில இருந்து ஐதரசன் வாயுவை தயாரித்த, அதற்காகத்தான் அந்த மூலப்பொருளாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த A2 என்ற இயற்கை வாயு மெதேன், அதில் இருந்து நாங்கள் முன்பு குறிப்பிட்ட முறையிலே A6 என்ற ஹைட்ரஜன் வாயுவை தயாரிப்போம். பின்னர் அந்த நைதரசனையும் ஐதரசனையும் பயன்படுத்தி அமோனியா வாக்குவோம். இங்கே நான் குறிப்பிட்டது இந்த அமோனியா தயாரிப்புக்குரிய மூலப்பொருட்கள். ஒன்று நைட்ரஜன், மற்றது இயற்கை வாயு, அல்லது பெட்ரோலியம் நெப்தாவையும் நீங்கள் பயன்படுத்தலாம். பின்னர் அந்த அமோனியா மற்றக்கரையாக C2க்கு வருகின்றோம். இந்த O2-உடன் அமோனியாவை சேர்த்து பிளாட்டினம் ரோடியம் ஊக்கி முன்னிலையில் சுமார் 800 முதல் 900 பாக Cயில் NOவை ஆக்கி, அதை சுமார் 150 பாக Cக்கு மேற்படாத வெப்பநிலையில் NO2 ஆக்கி HNO3 ஆக்க ஒஸ்வால்ட் முறை. இப்பொழுது அவற்றை தொகுத்து பார்த்தோமா இருந்தால் அங்கே பெயர் தரப்படுகிறது. அப்ப இந்த ஏவர் முறை என்று குறிப்பிட்டபடியாத்தான் அங்கே A2 என்று குறிப்பிட்டிருந்தேன். மூலப்பொருள் என்றக்கு நீங்கள் ஐதரசன் வாயு என்று சொன்னாலும் அங்கே நீங்கள் போட வேண்டும் ஐதரசன் வாயு, பிராக்கெட்ல போடுங்க மெதேன் அல்லது பெட்ரோலியம் பொருட்கள் பெற்றுக்கொள்ளப்படுறது. சரி, நல்லது. அடுத்தது பாருங்கள், மூன்றாவதாக இந்த வெப்பநிலைகளையும் குறிப்பிட்டுள்ளேன். NOவிலிருந்து NO2 வருவது 150 வாசிக்கு மேலே போக விட வேண்டாம். மிக கவனம். என்னடா நாங்கள் 800-900 வாசி முதல் பயன்படுத்துகிறோம். NOவாக மாற்றி தொகுதியை 150க்கு குளிர வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து அதை நீரில் கரைத்து HNO3 ஆக்குவோம் ஒட்சன் முன்னிலையில். இது ஒஸ்வால்ட் முறை. இனி இந்த D1 D2 CO2 வாயு A5, அமோனியா வாயு, அங்கே NaCl அதான் எங்களுடைய பிரைன்,
மூலம் NaHCO3 தயாரிப்பு. இந்த முறையை எவ்வாறு பெயரிடுவீர்கள்? இந்த முறையானது, இந்த முறை NX3 என்றது அந்த முறைக்கு என்ன பெயர்? அது இங்கே காட்டப்படாவிட்டால் உங்கள் அனைவருக்கும் தெரியும், அமோனியா சோடா முறை அல்லது சோல்வே அடன் முறை. சோல்வே டவர்ஸ் பாவிக்கிறது. அடுத்தது அதை வெப்பமாக்கி Na2CO3 பெற்றுக்கொள்ளலாம். நல்லது மாணவர்களே, இப்பொழுது இந்த புவி கடல் வழி மூன்றையும் இணைத்தோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு உதாரணத்துக்கு தான் இதை தந்திருந்தேன். நீங்கள் இவ்வாறு ஏனையவற்றையும் இணைக்கக்கூடிய வழிகளை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் இன்னும் ஒரு வினாவுக்குள் செல்கின்றேன். இந்த புதிய பாடத்திட்ட முறைகளிலே இப்பொழுது 2000 ஆண்டு அல்லது அதற்கு முன்பென்றால் ஏபர் முறை அமோனியா தயாரிப்பை விவரிக்குக, அதில் பயன்படுத்தும் நிபந்தனைகள் அல்லது தாக்கு பொருட்கள், தாக்கங்கள் என்பவற்றை விளக்குக என்று கேட்பார்கள். அது ஒரு எஸ்ஏ டைப்பாக வரும். ஆனால் தற்போது அது எஸ்ஏ டைப்புக்குரிய ஒரு கட்டுரை வினாவுக்குரியதாக இருந்தாலும் கூட உங்களுக்கு சுலபமாக்குவதற்காக அந்த முறைகளை உடைத்து ஒரு அமைப்பு கட்டுரையை ஒத்த நிலையை தருவார்கள். இந்த ஏபர் முறை அமோனியா தயாரிப்பிலே உங்களுக்கு நாங்கள் சொன்ன நிபந்தனைகள் ஏற்கனவே மனதில் இருக்கும். கடந்த நிகழ்ச்சிகளில் அதை குறிப்பிட்டிருக்கிறோம். சுமார் 200 முதல் 300 ATM, 450 முதல் 500 பாக சி, ஊக்கியாக அயன் வூல் பயன்படும். தவிர அந்த சமநிலையிலிருந்து அமோனியா வாயு ஒடுக்கி அகற்றப்படும். வெப்பநிலை, அமுக்கம், ஊக்கி, செறிவு இதை குறிப்பிட்டிருந்தோம். சரி, முதலாவது மிக உயர் அமுக்கம் 1000 ATM சிறந்தது. ஆனால் 200 முதல் 300 ATM பயன்படும். நன்கு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மிக உயர் அமுக்கம் சிறந்தது. ஆனால் இது கைத்தொழில் முறை. இங்கே பொருளாதார லாபம் மிக முக்கியமானது. 1000 ATM பயன்படுத்துறதில் செலவு கூட. ஆனபடியாத்தான் நாம் 200 முதல் 300 பயன்படுத்துகிறோம். ஆகவே இந்த விடையை பாருங்கள். மிக உயர் அமுக்கம் சிறந்தது. காரணம், மொத்த மூல எண்ணிக்கை குறைவுடன் நடைபெறும் தாக்கம். ஆகவே லிச்செட்லியரின் தத்துவப்படி நாம் உயர் அமுக்கத்தை பயன்படுத்துவோம். ஆனால் என்றால் அமுக்கத்தை கூட்டும் போது ஒரு கன அலகில் உள்ள மூல எண்ணிக்கை கூடும். கன வளவென்று குறிப்பிட வேண்டாம், கன அலகு, கன அலகில் உள்ள மூல எண்ணிக்கை கூடும். எனவே அதனை குறைக்கும் முகமாக சமநிலை புள்ளி மூல எண்ணிக்கை குறைந்த திசையில் நகரும். அதான் அதில் இருக்க தத்துவம். அனைத்தான் நீங்க சுருக்கமாக சொன்னேன், மூல எண்ணிக்கை குறைவுடன் நடைபெறும் தாக்கம். ஆனால் பொருளாதார நன்மைக்காக 200 முதல் 250 ATM பயன்படுகிறது. இரண்டாவதை பாருங்கள், புறவெப்ப நிகழ்வு. எனவே லிச்செட்லியரின் தத்துவப்படி உயர் வெப்பநிலை சாதகம் அற்றது. ஆயினும் இங்கு 450 முதல் 500 பாக சி வெப்பநிலை பயன்படும். மறக்க வேண்டாம் மாணவர்களே, இங்கே உயர் வெப்பநிலையை கூட்டும் போது அகவெப்ப தாக்கம் நடக்கும் என்று சொல்ல வேண்டாம். அது தவறான கூற்று. ஏனென்றால் இது ஒரு இயற்கை சமநிலை. அகவெப்ப தாக்கமும் நடந்து கொண்டே இருக்கும், புறவெப்ப தாக்கமும் நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வெப்பநிலையை கூட பாய்ப்பதனால் அகவெப்ப தாக்கம் நடைபெறுகிறது என்று சொன்னால் புறவெப்ப தாக்கம் நடக்கவில்லை என்பதல்லவா அர்த்தம். ஆனபடியால் அவ்வாறு சொல்லாதீங்க. உயர் வெப்பநிலைகள் அகவெப்ப தாக்கத்திற்கு சாதகமானவை, அதை ஃபேவர் பண்ணும். ரெண்டும் கூடும், அகவெப்ப தாக்க வீதமும் கூடும், புறவெப்ப தாக்க வீதமும் கூடும். ஆனால் அகவெப்ப தாக்க வீதத்தில் ஏற்படும் அதிகரிப்பு உயர்வு. புறவெப்ப தாக்கம் 2 மடங்கு கூடினால்
அகவெப்ப தாக்கம் 5 மடங்கு கூடலாம். அடுத்து நான் சொல்லுற தமிழை கவனியுங்கள். அகவெப்ப தாக்கம் சாதகம் ஆக்கப்படும், ஃபேவர் பண்ணப்படும். இந்த ஃபேவரிசம் என்று சொல்லி உங்களுக்கு புதினமானதல்ல. உங்களுடைய ஆசிரியர் செயங்களே உங்களுக்கு புள்ளிகள் வழங்கும் போது தனக்கு பிடித்த ஒரு ஆளுக்கு 10 மார்க்ஸை கூட்டி உங்கள் எல்லாருக்கும் 5 மார்க்ஸை மட்டும் கூட்டி இருந்தால் உடனே சொல்வீர்கள் அவர் ஃபேவரிட் பண்ற அந்த குறிப்பிட்ட பிள்ளைகள் இல்லையா, சாதகமாக நடைபெற என்றார். புரோபதாக்கம் குறைவு என்று நான் சொல்லவில்லை என்பதை மனதில் மீள மீள வலியுறுத்துகிறேன். ரெண்டும் கூடும். ஆனால் அகோபதாக்கம் சாதகமாக்கப்படும், கூடுதலாக கூடும். எனினும் இங்கு 450 முதல் 500 சி. ஏன், எதற்காக பாருங்கள் அந்த நிபந்தனையை. காரணம் என்னென்றால் புறவெப்ப நிகழ்வு. எனவே உயர் வெப்பநிலை, அங்கே ஒரு சின்ன தவறு நடைபெற்று விட்டது, முற்தாக்கத்தை சாதகமாக்கும். அப்படியா? இல்லை. புறவெப்ப நிகழ்வு. எனவே உயர் வெப்பநிலையில அகவெப்பத்துக்குரிய பித்தாக்கத்தை சாதகமாக்கும். நான் அங்கே அகவெப்பத்துக்குரிய என்ற சொல்லை போடவில்லை, ஆனால் குறித்தீர்கள் நல்லது. உயர் வெப்பநிலை, எனவே அகவெப்பத்துக்குரிய பித்தாக்கத்தை சாதகமாக்கும். அதான் அங்கே ஒரு சிறிய தவறு, அல்ல தவறில்லை, நீங்கள் அப்படி போட்டாலும் போதுமானது. ஆகவே விளைவு குறைவடையும். ஆனால் இது ஏவர் சக்தி உயர்வான தாக்கம். நாங்கள் ஏற்கனவே இதை முன்பு வலியுறுத்தியுள்ளேன். என்ட்ரிபிள் பாண்டென் HH பாண்டுகளை உடைப்பதற்கு, தாக்கத்தை தொடக்குவதற்கு உயர்ந்த ஏவர் சக்தி தேவை. எனவே புறவெப்ப நிகழ்வாக இருந்தாலும் சாதாரண வெப்பநிலையில் இது கடினம். காரணம் ஏவர் சக்தி உயர்வு. ஏனென்றால் தாழ் வெப்பநிலையில் ஏவர் சக்தியை விட உயர்வான சக்தியுடைய மூலக்கூறுகளின் எண்ணிக்கை, அதாவது ரியாக்டிவ் தாக்குதிறன் கூடிய மூலக்கூறு எண்ணிக்கை குறைவு. உங்களுக்கு இப்பொழுது அந்த படம் ஞாபகத்துக்கு வரலாம். போல்ட்ஸ்மேன் மேக்ஸ்வெல் வரைவிலே நீங்கள் சக்தி எதிர் சரிவு அல்லது மூலக்கூற்று பின்னம் எதிர் சக்தி வரைவை குறிப்பிடலாம். அதிலே அந்த ஏவர் சக்தியை விட கூடிய சக்தியுடைய மூலக்கூறு எண்ணிக்கையையும் உங்களுக்கு குறித்து காட்ட தெரியும். அது குறைவாக அமையும். ஆகவே தாழ் வெப்பநிலையில் தாக்கம் மந்தமடை, மிக மந்தம், அல்லது இல்லை என்றே சொல்லலாம். சமநிலை அடைய நீண்ட நேரம் எடுக்கும். அது அடுத்த பாயிண்ட். ஏனென்றால் முற்தாக்க வீதமும் கூடி, அதனால் பித்தாக்க வீதமும் கூடி, மீண்டும் ரெண்டும் சமநிலை ஈக்குவலாக வருவதற்கு நீண்ட நேரம் எடுக்கும். இது கைத்தொழில் முறையில் செலவை கூட்டுகின்ற ஒரு செயற்பாடு. என்றால் சமநிலையுடைய நீண்ட நேரம் எடுத்தால் உற்பத்தி நேரம் கூடும், உற்பத்தி திறன் குறையும். எனவே ஒரு சிறப்பு வெப்பநிலை 450 முதல் 500 சி. நீங்கள் விருப்பமானால் இதை நாங்கள் ஏற்கனவே விளங்கப்படுத்தியுள்ளோம் முந்தைய பாடப்பிறப்புகளில். அதாவது இந்த நிகழ்வில் நீங்கள் உங்களுடைய அதாவது இந்த NIE இந்த வெப்சைட்டுக்கு போய் அதை மீண்டும் பாருங்கள். சரி, மூன்றாவது பிரச்சனைக்கு வருகிறேன். இந்த மூன்றாவது அம்சம் ஊக்கியாக அயன் வூல் பயன்படும். இப்பொறிநுட்பம் எவ்வாறு அழைக்கப்படும்? கைத்தொழில் முறைகளில் எப்போதும் ஊக்கி அவசியமான சந்தர்ப்பங்களில் எல்லாம் பயன்படுத்துகிறோம். காரணம், ஊக்கி விளைவை கூட்டுவதில்லை. ஏனென்றால் அது ஒரு மீளுந்தாக்கத்தில் என்றால் முற்தாக்க வீதத்தையும் பித்தாக்க வீதத்தையும் ஒரே அளவால் கூட்டும். ஆனால் சமநிலை அடைய எடுக்கும் நேரத்தை குறைக்கும். ஏனென்றால் அது ஏவர் சக்தி குறைந்த பிரிதொரு பாதையின் ஊடு அந்த பொறிமுறையை மாற்றி அந்த சமநிலை அடைய எடுக்கிற நேரத்தை குறைக்கின்றது. இதனால் விளைவின் 100% மாறாவிடினும் குறைந்த நேரத்தில் அந்த விளைவு பெறப்படுவதால் மிகுதி நேரங்களை மேலும் மேலும் நாங்கள் உள்ளீடுகளை வழங்கி வெளியீடுகளை பெறலாம்.
இன்புட்ஸை கூட்டி அதன் மூலம் அவுட்புட்ஸை கூட்ட. இது விளைவை கூட்டுகின்ற உற்பத்தி திறனை பெருக்க பயன்படுகிற ஒரு முறை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேனே, மேலே பார்த்திருப்பீர்கள், இந்த நீண்ட நேரம் எடுப்பது செலவை கூட்டும் என்று பகுதி மேலே 3வதிலே பார்த்திருக்கிறீர்கள். அப்ப ஊக்கி அதை அந்த நேரத்தை குறைத்து, சமநிலையுடைய நேரத்தை குறைத்து விரைவாக விளைவை அடைய, அது உற்பத்தி திறனை கூட்டும். அது பொதுவான கருத்தை சொன்னேன். இங்கு கேள்வி என்னவென்றால், ஏன் இரும்பு பஞ்சு என்ற சொல்லு, அயன் வூல், இதை நான் முன்பே குறிப்பிட்டிருந்தேன். அந்த பஞ்சு என்ற சொல்லேக்க இரும்பு என்னென்று பஞ்சாவரம் என்று யோசிக்காதீர்கள். வீட்டிலே இருக்கின்ற உங்களுடைய அம்மாமார் பயன்படுத்துகின்ற ஸ்டீல் வூலை பாருங்கள், அது ஒரு அயன் வூல் தான். சாஃப்டா இருக்கும் இந்த பாத்திரங்களை துடைக்க. அது கடினமாக இருந்தால் பாத்திரத்தை சுரண்டி விடும் இல்லையா? அப்படி என்றால் அந்த மேற்பரப்பை கூட்டி வைத்திருப்பதைத்தான் அந்த கருத்திலே சொல்லுகிறோம், அயன் வூல் என்று. இதனால் ஊக்கியின் பரப்பு கூட்டப்படும், இந்த வாயுக்கள் கூடுதலாக புறத்துறிஞ்சப்படும். இதனையே புறத்துறிஞ்சல் பொறி நுட்பம் என்று அழைப்பார்கள். இந்த குறிப்பாக இந்த தாண்டல் உலோகங்கள், பிளாட்டினம், பலேடியம், நிக்கல், இங்கே இரும்பு பஞ்சு, இங்கே இரும்பு போட்டாலே போதுமானது. பழைய புத்தகங்களிலே Fe2O3ஐயும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். எனினும் நீங்கள் இப்பொழுது இரும்பண்டை போடுங்கள். ஒரு சில சந்தர்ப்பங்களில் செம்பு ஊக்கிகளை பயன்படுத்துகிறோம். இந்த உலோகங்கள் தமது மேற்பரப்பில் உள்ள இந்த உலோக பிணைப்பு இலத்திரன்களுடன் அந்த வாயுக்களுக்கிடையே இடைவிசைகளை ஏற்படுத்தி அந்த வாயு மூலக்கூறுகளை தமது மேற்பரப்பில் புறத்துறிஞ்சி வைத்திருந்து அங்கே அவற்றுக்கிடையில் ஒரு மாறுக நிலை, தாண்டல் நிலை அல்லது ஏபட் சிக்கலை உருவாக்கி அதன் மூலம் விளைவை கொடுக்கின்றன. இதுதான் புறத்துறிஞ்சல் பொறி நுட்பம். அதற்காகத்தான் இங்கே பயன்படுத்துகிறோம். அங்கே இன்னும் ஒரு வினா கேட்கப்பட்டது. ஆனால் அதற்கு மேலதிக எங்கே இந்த பொறிநுட்பம் எவ்வாறு அழைக்கப்படும் என்று கேட்டிருந்தேன். அது புறத்துறிஞ்சல் பொறிநுட்பம். அதற்கு மேலதிகமாகவும் ஒரு விடயத்தை வலியுறுத்துகின்றேன். இங்கே இந்த ஊக்கியின் செயற்பாட்டை இலகுவாக்குவதற்காக K2O, Al2O3 ஏவிகளும் தூண்டிகளும் ஆகும். கனம் மாணவர்கள் மத்தியிலே ஒரு கேள்வி வருகின்றது, அதென்ன ஏவி அதென்ன தூண்டி என்று. நான் ஒரு சின்ன கதை மூலம் அதை விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். AB என்ற இருவருக்கிடை அவர்களுக்கே முரண்பாடு உண்டு. ஆக்கள் கோபம் பிரச்சனை என்றாலும் ஏ இருந்தா போல போய் பிக்கு அடிக்க போறதில்லை, பி இருந்தா போல போய் ஏக்கு அடிக்க போறேன். முதல்ல அந்த ஏயையும் பியையும் அந்த மனநிலைக்கு, அவர் ரெண்டு பேரையும் ஆளையால் தாக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு கொண்டு வருவதற்கு தான் ஏவுதல் அல்லது தூண்டுறது. இப்போ உங்கள சில பேர் இடையில போய் இவரை மேவி விடக்கூடாது, அவர் மற்றவரையும் போய் தூண்டி விடாது என்று சொல்லி ஏவி விடுவார்கள். அதன் பின் ஊக்கியின் பங்களிப்பு தொடரும். ஊக்கி தானும் அவர்களுக்கிடையில மோதலில் பங்கு பற்றி, ஆனால் மோதலின் முன்பும் பின்பும் தான் தப்பிவிடும், எந்த விதமான பிரச்சனையும் உண்டு. அதுபோலதான் இங்கே இந்த ஏவிகளும் தூண்டிகளும் இந்த நைதரசன் வாயுவையும் ஐதரசன் வாயுவையும் தமக்குள்ள தாக்கமுடக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அதன் பின் ஊக்கியின் செயற்பாட்டை இலகுவாக்கி இரும்பு பஞ்சை செயற்பட செய்கின்றன. இது நம்முடைய பாடப்பரப்பிலே இந்த பிரச்சனைக்குரிய ஒரு தயாரிப்பான வளிமண்டல நைதரசனிலிருந்து அமோனியாவை தயாரிக்கிற முறையிலே மட்டும் குறிப்பிடப்படுகின்றது ஏவிகளும் தூண்டிகள். இதற்குரிய விளக்கம் முன்பும் சொல்லி இருந்தேன். ஏனென்றால் இந்த தாக்கம் சாதாரணமாக நடைபெறாது. ஹேபர் என்பவர் எத்தனையோ வருட ஆய்வுகளுக்கு பின் இந்த வளிமண்டல நைதரசனை ஒரு பயன்படு
பதார்த்தமாக அமோனியாவாக மாற்றுவதன் மூலம் அதனை கூடிய அளவுக்கு வெவ்வேறு கைத்தொழில்களில் பயன்படுத்த வழி சமைத்தார். ஆனபடியாத்தான் அவருக்கு நோபல் பரிசும் வழங்கப்பட்டது. முக்கியம். அப்ப இந்த ஏவிகள் தூண்டிகள். நல்லது மாணவர்களே, அடுத்த ஒரு வினாவுக்கு செல்கிறேன். ஓசோன் படை நலிதலுடன் தொடர்புபட்ட தாக்கங்களை கருதுக. ஓசோன் படையில் அண்மையில் நலிதல் மிக குறைந்தது. காரணம் யாது? குளோரோ புளோரோ கார்பன் CFC வாயுக்கள் பிரியான் கேசஸ் அழைக்கப்படுபவை யாவை? இவை எங்கு பயன்படுத்தப்படுகின்றன? இந்த ஓசோன் படை உங்களுக்கு தெரியும், இந்த புவியின் மிக மேற்பகுதியில் உள்ள மாறன் மண்டலத்தில் காணப்படும். இந்த ஓசோன் படை தான் எங்களை பாதுகாக்கின்றது. இயற்கையிலே இந்த யூவி கதிர்வீசல் சூரியனிலிருந்து வருகின்றது. இந்த கலியூதா கதிர்கள் அல்லது புற ஊதா கதிர்கள் நேரடியாக மீது பட்டால் அவை நாம் வாழ முடியாது. ஏனென்றால் அவ்வளவு பிரச்சனையை கொடுக்கும், எரிச்சு விடும். ஸ்கின் கேன்சர் எல்லாத்துக்கும் காரணம். இந்த ஓசோன் படையில் அங்கே நடைபெறுகின்ற தாக்கங்களை முதலில் காட்டுகின்றேன். இந்த O2 வாயுவானது முதலில் இந்த புற ஊதா கதிர்கள் அல்லது இந்த போட்டோன்ஸின் தாக்கத்தினால் அட்டமிக் ஒட்சனாக வருகின்றன. இதனை நீங்கள் சுயாதீன மூலிகம் என குறிப்பிடுதல் அவசியம் அற்றது. இது அகவெப்ப நிகழ்வு. பின்னர் அந்த ஒரு O2 வாயு ஒரு அட்டமிக் ஒட்சன் அடைந்து O3 வாயுவாக மாறும். இது புறவெப்ப தாக்கம். இங்கு வெப்பம் இழக்கப்படும். இந்த வெப்பத்தை உறிஞ்சுவதற்கு ஒரு மூன்றாவது உடலம் அவசியம். பழைய பாடத்திட்டத்தில் அதை குறிப்பிட்டார்கள், புதிய பாடத்திட்டத்தில் அதை வரவில்லை, அவசியம் இல்லை. சரி, அடுத்த செயற்பாட்டை பாருங்க. பின்பு இந்த O3 வாயுவானது கலியூதா கதிர்களை உறிஞ்சி மீண்டும் O2+ அட்டமிக் ஒட்சன் ஆகும். அட்டமிக் ஒட்சன் O3 சேர்ந்து O2 பழையபடி வரும். என்றாலும் இந்த நடைபெறுகின்ற இந்த ரெண்டு தாக்கங்களின் தொகுப்பை கீழே தந்திருக்கிறேன். என்றாலும் மீளுந்தாக்கமாக எழுத வேண்டாம். அது ஒரு இயற்கையில நடைபெறுகிற ஒரு சமநிலை தாக்கம். ஆனால் மீளுந்தாக்கமாக எழுத வேண்டாம். O2 O3 மாறுவதும் O3 O2 மாறுவதும் இயற்கையில நடைபெறுகிற ஒரு விஷயம். சில பேர் இதைத்தான் ஓசோன் படையில் துவாரம் விழுவு என்று சொல்கிறார்கள். அதை விட நல்ல சொல்லு நலிதல். ஆனால் நம்முடைய புதிய பாடத்திட்டத்தில் இந்த மூன்றுமே போதுமானவை. OH டாட் Cl டாட் இவை சுயாதீன மூலிகங்கள். தவிர NO வாயு NO2 வாயு சோடியற்ற தனிலத்திரன் உடையவை. இந்த சமநிலையை குழப்பும். இதனால் தான் ஓசோன் படை நலிதல் ஏற்படும். இவை ஓசோனுடன் தாக்கி இந்த சமநிலையை குழப்பி O2 மீண்டும் ஓசோனாக மாறுகின்ற செயற்பாட்டை குழப்பிவிடும். என்றால் அவை அந்த அணுநிலை ஆக்சிஜனை தம்முடன் சேர்த்துக் கொள்கின்றன. OH டாட் ஆக்சிஜனுடன் சேர்ந்து H2O ஆக மாறலாம். Cl டாட் வந்து ClO டாட் ஆக மாறலாம். NO டாட் அதனுடன் சேர்ந்து NO2 ஆகும். NO2 மீண்டும் பிரிகையுற்று NO அட்டமிக் ஆக்சிஜனும் வந்து அது மீண்டும் பாதிக்கும். இதான் இந்த சமநிலை குழப்பம். சுருக்கமாக சொல்ல தெரிந்தால் உங்களுடைய பாடத்திட்டத்துக்கு போதுமானது. இந்த அடுத்ததாக கேட்டிருந்தேன் ஒரு கேள்வி. ஓசோன் படையில் அண்மையில் நலிதல் மிக குறைந்தது, காரணம் யாதென்று. நீங்கள் இதனை உங்களுடைய முகநூல்களிலே அல்லது இந்த செய்திகளிலே செய்தித்தாள்களிலே கேள்விப்பட்டிருப்பீர்கள். COVID-19 கொரோனாவால ஏற்பட்ட ஊரடங்கு அமல் ஒரு பிரதான காரணம். இதனால் வாகன புகை, தொழிற்சாலை கழிவுகள் வழியில் சேர்தல் குறைகின்றது, வழி மாசடைதல் குறைகின்றது. இந்த வாகன புகையில் தான் NO போன்றவை முக்கியமானது NOx. அது அவை ஓசோன் படையை பாதிப்பது குறைகின்றது. எனவே ஓசோன் படையில் ஏற்பட்ட நலிதல் தற்போது வாய்த்திருப்பீர்கள் தானாகவே குறைந்து விட்டது என்று சொல்கிறார்கள். அப்படியானால் அதுவும் கொரோனாவின் ஒரு நன்மை.
நல்லது. அடுத்ததாக பாருங்கள், இந்த சிஎஃப்சி வாயுக்கள் எங்கே பயன்படுத்தப்படுகின்றன என்று. ஒரு சிஎஃப்சி வாயு என்றால் ஒன்று அல்லது 2 கார்பன்களை உடைய ஐதரசன் முழுமையாக F,Cl ஆல் பிரதியிடப்பட்ட ஐதரோ கார்பன் சேர்வக மெதேன் அல்லது C2H6. இதை நான் தொடர்ந்து உங்களுக்கு இந்த சேர்வலை காட்டுகிறேன். இவை பொதுவாக இந்த குளிரூட்டிகளில் பயன்படுத்தப்படுகின்றன என்றாலும் இந்த 96ஆம் ஆண்டுக்கு பிறகு அதை தடை செய்து விட்டார்கள். ஆயினும் இந்த ஸ்ப்ரே பண்ணப்படுகின்ற வாசன திரவியங்கள், நுண்துளைத்தன்மை அல்லது பொங்குந்தன்மையுடைய பிளாஸ்டிக் பொருட்கள், குஷன் அல்லது இந்த ரெஜிஃபார்ம் இவற்றுக்கு பயன்படுத்துகிறார். இங்கே மேலையுமாக ஒன்று சொல்கிறேன், இந்த புரோமின் அடங்கிய சேர்வைகளையும் தீயன கருவிகளில் பயன்படுத்துகின்றார்கள். இவைதான் இங்கே குறிப்பிடத்தக்கவை. ஆனால் ஒரு பழைய பாடத்தில் ஒரு கேள்வி வந்திருந்தது, இந்த பிரியோன் கேசஸ், இந்த சிஎஃப்சி வாயுக்களுக்கு ஒரு கார்பனை கொண்ட சிஎஃப்சி வாயுக்களுக்குரிய சில கட்டமைப்புகளை தர சொல்லி. அங்கே CH4 4 ஐதரசன் அணுக்களும் குளோரின் அல்லது புளோரினால் பிரதியிடப்படும். இங்கே நான் உங்களுக்கு டைஃப்ளோரோமெதேன், ட்ரைக்ளோரோஃப்ளோரோமெதேனை காட்டியுள்ளேன். இதை விட ட்ரைஃப்ளோரோமெதேன், மற்றது நார்க்ளோரோமெதேன் வரையில் அது என்றால் புளோரினும் இருக்க வேண்டும். ஆகவே 3 ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் எழுதலாம். அதுதான் குளோரோஃப்ளோரோ கார்பன் CFC என்று சொல்கிறார்கள். இவற்றை விட பொதுவாக பிரியோன் கேசஸ். ஆனால் இந்த பிரியோன் 12, பிரியோன் 11 என்று சொல்வது அவசியம் அல்ல. பிரியோன் 113, பிரியோன் 115 என்று உண்டு. இதை தவிர பாருங்கள், இந்த HFC வாயுக்களை தற்போது CFCக்கு பதிலாக பயன்படுத்துகிறார்கள். இவை சூழலிற்கு கூடுதலாக நேயம் உள்ளவை, முழுமையாக எண்டாவிட்டாலும் கூடுதலாக நேயம் உள்ளவை. ஆனபடியா HFC வாயுக்களை இப்பொழுது பயன்படுத்துகிறோம். அங்கே ஒன்று பாருங்கள், ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் HEFC, மற்றது HFC. இந்த HEFCயிலும் குளோரின் இருப்பதனால் அதை விட HFC சிறந்தது. இங்கே அதுக்குரிய சில உதாரணங்கள் தந்துள்ளேன், தெரிந்தால் போதும். இதனை விட இந்த நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள குளிர்சாதன பெட்டிகளிலே பார்க்கலாம், R600D என்றொரு குறிப்பு போட்டிருப்பார்கள். அது ஐசோபியூட்டேன் அங்கே தந்துள்ளது, பயன்படுத்துகின்ற ஒரு குளிரூட்டி. இதே போன்று HFO, அதுவும் சூழல் நேயமானது, ஹைட்ரோக்ளோரோ ஒலிஃபின், CHF டபுள் பாண்ட் CHFCF3, இது ஒரு டபுள் பாண்டை கொண்டுள்ளது. இவையும் தற்பொழுது குளிரூட்டிகளில் பயன்படுத்துகிறார்கள். பாருங்கள். நல்லது மாணவர்களே, அடுத்த ஒரு வினாவுக்கு வருகிறேன். சில MCQ வினாக்கள். பல்பௌதியங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது. பேக்லைட் ஒரு வலைப்பின்னல் பல்பௌதியம், குறுக்கு சங்கிலி பல்பௌதியம். சரி, முப்பரிமாண பல்பௌதியம். PTFE-யின் எளிய அலகு போலி டெட்ராஃப்ளோரோஎதீன் சரியாக தரப்பட்டுள்ளது. பொலித்தீன் குறைப்பளிங்குருவுள்ள செமி கிறிஸ்டலைன் பல்பௌதியம், அதாவது நெருக்கமான கட்டமைப்புகளையும் நெருக்கமற்ற கட்டமைப்புகளையும் கொண்டு ஒரு வலைப்பின்ன ஒரு பல்பௌதியம். இது பொலித்தீன் ஒரு சிறப்பியல்பு. இதையும் நான் உங்களுக்கு பல்பௌதியங்களை குறிப்பிட்டுள்ளேன். ஆனால் 4வது தான் தவறானது. நான் அங்கே வலியுறுத்தி இருந்தேன், எங்களுடைய இந்த வள நூலில் அது சற்று பிழையாக அடிபட்டு விட்டது. அது தவிர்க்க முடியாது, பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் வரும். ஏன்னா பிரிண்ட் பண்றவை எல்லாரும் ரசாயன அறிவுள்ளவர்கள் அல்ல. அவ்வாறு அவர்கள் விட்டாலும் நாங்கள் 100% அதை கண்டுபிடிப்போம் என்றதும் இல்லை. இதிலே இந்த ஒட்சிசன் வந்து நாங்கள் எங்கே குறிப்பிட்டுள்ளோம் என்று பாருங்கள். ஒட்சிசனை இந்த கார்பனுடன் கார்பாக்சிலிக் அமில கார்பனுடன் போட்டுள்ளேன், அது தவறு. ஏனால் கார்பாக்சிலிக் அமிலம் OH கொடுக்கும். அப்ப அந்த ஒட்சிசன் இங்கே ஆல்கஹாலுடன் வந்திருத்தல் வேண்டும். எனவே அது ஒரு மீண்டு வரும் அலகு என்பது தவறானது. அவை விடை 4. 5வது உங்களுக்கு தெரியும்,
இந்த பிவிசி இந்த குறியீடு எழுதி காட்டியிருக்கிறேன். இதை கவனமாக எடுக்க வேண்டும். அந்த பிராக்கெட்டை போட்டு அந்த பிணைப்பை வெட்டி என்டைம்ஸ் என்று போடுங்க. சரி, அடுத்த எம்சிக்யூ வினா மிகச் சுலபமானது. உடலை கழுவ பயன்படும் சவக்காரம் பொதுவாக பொட்டாசியத்தின் கொழுப்பமில உப்பு. நல்ல உண்மை. துணிகளை கழுவ பயன்படுத்த வாஷிங் சோப்ஸ் தான் சோடியத்தின் உப்புகள். அவை சற்று தோலை பாதிக்கக்கூடியவை. உடலை கழுவ பயன்படும் சவக்காரத்தில் கிளிசரைலின் அளவு கூடுதலாக உண்டு. உண்மை. ஏன்னா கிளிசரோல் உடலுக்கு மென்மையை தரும். இதை பற்றி நான் அங்கே குறிப்பிட்டிருந்தேன். இந்த தொலைக்காட்சி விளம்பரங்களிலும் இது அடிக்கடி வருகின்றது. அப்ப இங்கே வருகின்ற விடை உண்மை உண்மை, ஆனால் தகுந்த விளக்கம் அல்ல. ஏன் பொட்டாசியம் உப்புன்றதுக்கு தகுந்த விளக்கம் அல்ல. விடை 2. நீராவி ஒரு பச்சை வீட்டு வாயு. உண்மை. நீராவியானது ஐஆர் கதிர்களுக்கு உணர்திறனுடையது. அதுவும் உண்மை. ஐஆர் கதிர்களுக்கு உணர்திறனுடைய வாயுக்கள் தான் பச்சை வீட்டு வாயுக்கள். எனவே அது உண்மை உண்மை, தகுந்த விளக்கம். என்றாலும் நீராவியால் பாதிப்பு குறைவு. NOx வாயுக்கள் பச்சை வீட்டு விளைவில் குறிப்பிடத்தகுந்தன அல்ல. ஏனென்றால் அவை இந்த ஆயுட்காலம் குறைவு. NO இலகுவாக NO2 மழை நீரில் கரைந்து வளிமண்டலத்தில் சுலபமாக அகற்றப்பட்டுவிடும். எனவே குறிப்பிடத்தக்க விளைவை கொடுப்பன அல்ல. ஆனால் பச்சை வீட்டு வாயுக்களில் அவையும் உண்டு. குறிப்பிடத்தக்க வாயுக்கள் கார்பன் ஈரோக்சைடு, நீராவி, மெதேன் வாயு, CFC வாயுக்கள் தான் முக்கியமானவை. அடுத்ததாக NOx மூலக்கூறுகளில் சோடியற்ற தனியிலத்திரன் உண்டு. எனவே இங்கு நான் சிறந்த விடையாக தருவது 4. தவறும் உண்மையும். பின்வரும் கூற்றுக்களில் தவறானது. குழந்தைகட்டு பயன்படும் பேபி சோப்ஸ் குறைந்த அளவு கிளிசரோலை கொண்டமை. தவறு. கூடுதலாக கொண்டமை. தொடுக முறையில் SO2 O2 அடையும் தாக்கத்துக்கு உயரமுக்கங்கள் பயன்படும். இல்லை, உயரமுக்கம் சிறந்தது. ஆனால் சாதாரண அமுக்கத்தில் போதுமான விளைவு பெறப்படும். ஏயும் பியும் தவறு. CFC சடத்துவம் கூடியன. ஆகவே இலகுவில் பாதிப்புறாதன. எனவேதான் மேலே சென்று ஓசோனை பாதிக்கும். N2 கேஸ் மீளுந்தாக்கம். 2 அமோனியா வாயு. டெல்டா H <0 என்பது தாழ் வெப்பநிலையில் சாத்தியமானது. தவறு. எனவே A, B, D தவறான விடைகள் 5. நல்லது மாணவர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முற்றுப்பெறச் செய்கின்றேன். ஏனைய பகுதிகளில் மேலும் உங்களுக்கு வினாக்கள் ஏனைய ஆசிரியர்களால் வழங்கப்படும். நீங்கள் இன்றைய தினம் நாங்கள் படித்தவற்றில் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு இதை குறிப்பிட்டிருந்தேன். என்னது? இந்த ஒரு பாய்ச்சல் கோட்டு படத்தை குறிப்பிட்டு அதன் மூலம் சில தொடர்புகளை ஏற்படுத்தினேன். அங்கே ஒரு மீட்டலாக அது அமைந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த சில செலக்ட் பண்ணப்பட்ட சில கேள்விகளை சூழல் மாசுறுதல், ஏபர் முறை அமோனியா தயாரிப்பு இவற்றுடன் தொடர்பு படுத்தியும் உங்களுடன் உரையாடி இருந்தேன். நல்லது மாணவர்களே, இந்த பரீட்சைக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிற நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை கவனித்து பயன்பெறுங்கள். கடந்த கால வினாக்களை மீண்டும் வாசியுங்கள். இங்கே பாருங்கள், இந்த பல்வேதியத்திலே 3 சொல்லை வலியுறுத்தி இருந்தேன். எளிய அலகு, மீளலகு, மூலக்கூற்று சூத்திரம். மற்றது எசுத்தராக்கத்தில் அமிலம் OH கொடுக்கும், அல்கஹால் H கொடுக்கும். இவை ஏற்கனவே குறிப்பிட்டேன். சவக்கார தயாரிப்பு இதுகளை பற்றியும் சொல்லியிருந்தேன். இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்து உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.